2026 சட்டமன்ற தேர்தல் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாற்றம், ஒரு புதிய மாற்றத்தை மக்கள் தந்திருக்கிறார்கள். அதே போல் தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் எனக்கு ஒரு சின்ன கேள்வி, நீங்கள் தொடர்ந்து தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்கிற பொழுது திமுகவை முழுமையாக எதிர்த்து நீங்கள் பிரச்சாரம் செஞ்சீங்க. ஆனால் இப்பொழுது திமுக கூட்டணி கட்சியில் ஜெயித்த கட்சிகள் அழைத்து நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க. அவர்கள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனையில் அரசியல் ரீதியாக உங்களுக்கு வரப்போகக்கூடிய நெருக்கடிகளை நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியலை. இதனால் அதெல்லாம் நீங்கள் சமாளித்து இந்த மக்களுக்கு ஒரு நல்லாட்சி தரணும். அதே போல் இரு கட்சிகளுமே தமிழகத்தில் இதுவரையும் இலவசங்களை அறிவித்து தான் இங்கே ஆட்சியை அமைத்திருக்கிறார்கள். அதே போல் நீங்களும் இலவசங்களை சொல்லித்தான் இங்கே ஆட்சி அமைச்சிருக்கீங்க. ஏற்கனவே இலவசங்களை கொடுத்து இந்த தமிழகத்தில் இதுவரைக்கும் 10 லட்சம் கோடிக்கு மேலாக தமிழ்நாடு கடன் சுமையில் இருக்கிறது. நீங்கள் வேறு இலவசத்தை அறிவிச்சு, இந்த இலவசத்தை நீங்கள் எப்படி கொடுக்க போகிறீங்க, இருக்கக்கூடிய அந்த கடனை நீங்கள் எப்படி அடைக்க போகிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. எனவே உங்களுக்கு வருகின்ற காலத்தில் இது மிகப்பெரிய ஒரு சவாலாகத்தான் இருக்கும். எனவே இதெல்லாம் அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக வரக்கூடிய சிக்கலை நீங்கள் எதிர்கொண்டு இந்த 5 ஆண்டு மக்களுக்கு நல்ல ஆட்சியை தரணும். உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு கோரிக்கை மட்டும் நாங்கள் வைக்க விரும்புகிறேன். எங்களுக்கு நீங்கள் ஆண்டுக்கு 6 சிலிண்டரு தரேன்னு சொன்னீங்க. எங்களுக்கு ஆண்டுக்கு 6 சிலிண்டரு தேவையில்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் தொழில் வளத்தை பெருக்குங்க, வேலை வாய்ப்பை கொடுங்க. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு நல்ல வேலையை கொடுத்தீங்கன்னா அவங்க வேலைக்கு போய் சம்பாத்தி பண்ணி விறகு வச்சாது அவங்க விறகு வச்சு சமைச்சு கூட அவங்க சாப்பிட்டுக்குருவாங்க. எனவே தமிழகத்தில் தொழில் வளத்தையும் வேலை வாய்ப்பையும் அதிகரிக்க வேண்டும். அதே போல் இன்னொன்று தாய்மாமன் சீருன்னு சொன்னீங்க. எங்களுக்கு தாய்மாமன் சீரெல்லாம் வேண்டாம். எங்கள் தாய்மார்களுடைய தாலி, மூக்குத்தி, கம்மல் ஏற்கனவே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சீர்களெல்லாம் அவங்க பத்திரமா வச்சுக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, அந்த சாராய கடையை பூரா நீங்கள் அடைச்சிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் சாராய கடையை திறந்து வச்சு இளைஞர்களும் வாலிபர்களும் தாய்மார்களும் பெரியவர்களும் குடித்து நாங்கள் உடம்புக்கு கெடுத்தது மட்டும் இல்லாமல் குடும்பத்தையும் கெடுத்து பிள்ளையுடைய வாழ்க்கையை கெடுத்து இன்றைக்கி சின்னவனமாக ஆகிக்கிட்டு இருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி கடத்தில் இருக்கக்கூடிய தாலி, மூக்குத்தி, கம்மல், வீட்டில் இருக்க பண்ட பாத்திரத்தெல்லாம் பிடுங்கிட்டு போய் அடகு வச்சு அதை குடித்து அந்த குடும்பத்தை நடுவோட்டில் விட்டு இந்த பிள்ளைகள் நடுவோட்டில் விட்டு இன்றைக்கி விதவைகள் தமிழகத்தில் எண்ணற்ற விதவைகள்